صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம் அனைவர்களை முஃமின்களாக முஸ்லிம்களாக தோற்றுவித்து மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகளாக ஆக்கி அவருடைய உண்மை வாரிசுகளான வலிமார்களுடைய சகவாசத்தையும் மேலும் அந்த வலிமார்களுடைய தவஜ்ஜுகளில் நடைபெறக்கூடிய அல் ஜாமியா நூர் அரபிக் கல்லூரியிலே பயிலக்கூடிய பாக்கியத்தை தந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். சர்க்கார ஒரு துஆ தவஜ்ஜுஹை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். பாசமிகு மாணவ செல்வங்களே, அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் செய்த மிகப்பெரிய ஒரு அருள், அல்லாஹ் ரசூலுடைய இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்திருக்கிறான். இந்த இல்முடைய உயர்வு எப்போது நமக்கு விளங்கும் என்று சொன்னால், தபரானி என்ற கிதாபிலே வருகிறது. இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கிறார்கள், நாளைக்கு கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தஆலா மார்க்க ஞானத்தை கொடுத்த அறிஞர்களை, அந்த மகான்களை அல்லாஹு தஆலா தன் அருகில் அழைத்து, நீ இன்னென்ன இடத்திலே இன்னென்ன பாவங்கள் செய்தாய், எனக்கு மாறு செய்தாய், நான் உன்னிலே என்னுடைய இந்த இல்மை வழங்கியதின் காரணமாக நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்பதாக அல்லாஹு தஆலா திரைமறைவில் இருந்து சொல்வான் என்பதாக பெருமானார் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். இல்மு கொடுக்கப்படாத மக்களுக்கு இந்த சிறப்பு கிடையாது. இப்போ அல்லாஹு தஆலா நமக்கு இந்த பாக்கியத்தை வழங்கியிருக்கிறார். அப்போ அல்லாஹு தஆலா இந்த இல்மை நமக்கு வழங்கியிருக்கிறானே, அதை நாம் நினைத்து அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு ஞாபகப்படுத்துவார்கள், கடலில் உள்ள மீன்கள், எறும்பு, அதாவது உலகத்தில் எறும்புகள் எல்லாம் இல்மை கற்கக்கூடிய, இல்மை பயிற்றுவிக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹுடைய சமூகத்திலே பாவ மன்னிப்பை தேடுகிறது என்பதாகவும் பெருமானார் நமக்கு ஞாபகப்படுத்துவார்கள். இதைவிட ஒரு மிக உயர்ந்த ஒரு சிறப்பு, உலகத்தில் எவ்வளோ பெரிய பதவியிலே இருந்தாலும் கூட, அவர் இன்ஜினியராக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய உலகம் சார்ந்த படிப்புகளாக இருந்தாலும் அல்லாஹ் ரசூலுடைய இல்முக்கு அது ஈடு இணை கிடையாது. அவ்வளோ பெரிய உயர்ந்த உன்னதமான இல்ம் என்பதாக நாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் சரி, இன்ஜினியராக இருந்தாலும் சரி, ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, அவர் முஸ்லீமாக மூமினாக இருந்தால் அவருக்கு பெயர் வைப்பது ஒரு ஆலிம் தான். அவர் மரணித்த பிறகு அவருக்கு ஜனாஜா தொலை வைப்பது ஒரு ஆலிம் தான். இப்போ உயர்ந்த அந்தஸ்தில் அல்லாஹு தஆலா நம்மை கொண்டு வந்திருக்கிறான். அதை வைத்து நாம் அல்லாஹுக்கு நாம் சுக்கூர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு முறை ஒரு போரில் 2 சஹாபிகள், அதாவது சஹாபாக்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். அந்த போர் எந்த போர் என்பதாக எனக்கு ஞாபகத்துக்கு இல்லை. அப்போ பெருமானார் அந்த பல சஹாபாக்களை அடக்கம் தஃபன் செய்யும் போது ஒரே குழியிலே அதாவது வைத்து அடக்கக்கூடிய ஒரு வழமை இருந்தது. அப்போ பெருமானார் சொல்லுவார்கள், அந்த அடக்கப்படக்கூடிய நேரத்தில் பெருமானார் சொல்லுவார்கள், முதலாவதாக அதாவது மேலே யாரை வைக்கணும்னு சொன்னால் குர்ஆன் ஹதீஸை கற்றறிந்த ஆலிமை முதல்ல முற்படுத்துங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்துவார்கள். மேலும் இதைவிட உயர்ந்தது பெருமானார் சொல்வார், உலமா வரஸத்துல் அன்பியா என்பதாக. அப்போ அல்லாஹு தஆலா நமக்கு ஜமாலி நாயகத் அவங்களுடைய நிஸ்பத்தை நமக்கு கொடுத்து
அவர்களுடைய துவா தவஜுகை கொண்டு அல்லாஹு தாலா இந்த மதரசாவிலே சர்க்கார் அவர்கள் மற்றும் ஏனைய வலிமார்களுடைய அந்த தவஜுகளே அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய பாக்கியம் என்று சொன்னால் உலகம் சார் அதாவது ஷரியத்துடைய ஞானத்தையும் மேலும் பாத்தீனியமான தரீகத்துடைய ஞானத்தையும் ஒன்று சேரு போதிக்கக்கூடிய அந்த மதரசாவில் அல்லாஹ் நம்மை கொண்டு வந்தானே இது அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய பாக்கியம். உயர்வாக நாம் எண்ண வேண்டும். நான் கூட மதரசா பாடத்தில் சொல்லியிருக்கிறேன். நாளாக வந்துடுறது குறைக்காண்டி சொல்லலை, இதோட உயர்வை நம்ம வணங்கணுங்கிறதுக்காண்டி தப்லீகுல் ஜமாத்துடைய மதரசாவில் ஓதுனோம். ஆனால் வெளிரங்க இல்மை நாம் கற்றுக்கொண்டோம். ஆனால் உங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் யாருடைய துவா என்று தெரியவில்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா இரண்டு இல்மும் பெருமானாருடைய உள்ளத்தில் இருந்த வெளிரங்க உள்ரங்க இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கே. இதை நாம் உயர்வாக கருத வேண்டும், உன்னதமாக கருத வேண்டும். அதாவது எல்லா இல்மை விட இதை உயர்வாக கருதி நாம் அதற்குண்டான மரியாதையை அதற்குண்டான அது ஹக்குகளை நாம் சரியான முறை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதனால்தான் ஹஜரத்து இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவார்கள், அதாவது மாலி ரீதியான பொருள் ரீதியான தான தர்மங்கள் இருக்கிறது. இதை எல்லாத்திலும் சிறந்த ஒரு தர்மம் எது என்று சொன்னால் அஃதலு சதகதி, சிறந்த ஒரு தர்மம் எது என்று சொன்னால் அவங்க சொல்லுவாங்க தலீமு ஜாஹிலின் வஈகாவு காஃபிலின், அதாவது ஒன்றும் தெரியாத மனிதருக்கு பயிற்றுவிப்பதும், இரண்டாவது அல்லாஹை மறந்து இருக்கக்கூடியவருக்கு அவருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான் சிறந்த சதகா என்பதாக சொல்வார்கள். அந்த இரண்டும் அல்லாஹ் தஆலா நம்முடைய சேகமாவுடைய அந்த காலடியில் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் சிந்தனையிலே கொண்டு நாம் இந்த 7 ஆண்டுகள் முடித்து இங்கே இருந்து முழுமையாக படித்து வெளிவர வேண்டும் என்பதாக நாம் நியத்து செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதாவது அந்நியத்து ஹைரு மினல் அமல் என்பதாக நமக்கு ஞாபகப்படுத்துவாங்க. சர்க்கார் கூட அடிக்கடி ஞாபகப்படுத்துவாங்க. அதாவது இஸ்லாம் மார்க்கத்தில் முதலாவதாக ஏற்பட்ட முதல் பிதஅத் தர்க்கு நியத்தை விட்டது தான் என்பதாக நமக்கு ஞாபகப்படுத்துவார்கள். இப்போ நியத்தை கொண்டு தான் எல்லாம் நம்முடைய நியத்துக்களை நாம் சரி செய்து கொண்டு, அதாவது சர்க்கார் ஒருத்தர் சொன்னாங்க, இமாம் கஜாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதரசாவில் ஓதிக்கொண்டிருக்கும் போது அந்த மதரசாவுடைய நிறுவனர் எதற்காக ஓதி என்பதாக கேட்க ஒவ்வொருவரும் சில விஷயங்களை தன்னுடைய நஃப்சு சார்ந்த விஷயங்களை கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு மாணவர் மட்டும் நான் ஓதுவதற்கு காரணம் நான் மார்க்க ஞானத்தை குர்ஆன் ஹதீஸுடைய ஞானங்களை படித்து அமல் செய்து அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்பதாக அந்த மனிதர் சொன்னார். இந்த ஒரு மாணவருக்காக இந்த மதரசா இயங்குவது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்பதாக சொன்னார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு மாணவர் தான் இமாம் கஜாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களாக இருக்கிறார்கள். அப்படி நாம் நியத்து வைக்க வேண்டும். சர்க்கார் எப்படி நியத்து வேண்டும் நமக்கு ஞாபகப்படுத்துவார்கள். அந்த முறையில் நாம் நியத்து சரி செய்து கொண்டு நாம் படிக்கவும் அதை நல்ல முறையில் விளங்கி அமல் செய்து சிறந்த பெருமானாருடைய அல்லாஹுடைய சிறந்த அப்துகளாக அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹு தாலா வந்திருக்கக்கூடிய சேகுமார்கள் அவர்களுடைய சமூகத்தில் அல்லாஹு தாலா படிக்கக்கூடிய மாணவரை எங்களுக்கும் பயிற்றுக்கூடிய உஸ்தாத்மார்கள் சிறந்த முறையில் செயல்படுத்திய துவா செய்ய வேண்டும் என்பதை பரிவுடன் உங்களுடைய கால்களை தொட்டு கேட்டுக்கொண்டு வார்த்தை நிறைவேற்றுகிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.